கொடுப்பதில் மகிழ்ச்சியா, பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. இது என்ன பெரிய விஷயமா? வாங்கிக்கிறதெல்லாம் பாருங்களேன், 1+1 ஆஃபர்னால் நாங்கள்லாம் எப்படி போவோம் தெரியுமா? ஆடி அதிரடி தள்ளுபடினா போவோம். ஏன்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். பெற்றுக்கொள்வதில் நமக்கு சந்தோஷம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சின்னத்தில் அம்மா கிட்டேருந்து அன்பை வாங்கினோம், இன்னொருத்தர் கொடுத்தோம். ஆசிரியர்கள்ட்டேருந்து அறிவை பெற்றுக்கொண்டோம், அதை மற்றவர்களுக்கு கொடுத்தோம், சந்தோஷப்பட்டோம். நம்மிடத்துல இருக்கின்ற பொருட்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டோம், அப்பொழுது சந்தோஷப்பட்டோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் திருப்பி எனக்கு நல்லா கேட்குறது எல்லாருமானா இல்லை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இருக்கின்ற சந்தோஷம் விலை மதிப்பில்லாதது. நம்மக்கிட்ட 2 பொருள் இருந்ததுன்னா ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் பொழுது அந்த மனசில் ஒரு ஆர்ப்பரிக்கின்ற ஒரு சந்தோஷம் வரும். அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டே வச்சுக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேரக்டர், அது ரொம்ப கஷ்டம். உதவாமல் ஒன்றுமில்லை, உண்ணுகின்ற உணவை மற்றவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்தால் அவர்களுக்கு உணவு, அதே ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கொட்டினா அது குப்பை. உண்ணுகின்ற உணவை கூட ஒழித்து வைத்து மறைத்து வைத்து வாழ்கின்ற சமுதாயமாக மாறின்றிருக்குன்னு பொழுது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. காகத்தை பாருங்கள், கொஞ்சம் ஒரு சோற்று உருண்டையை பார்த்தாலே அது காக்கா என்று தன் இனத்தை அழைத்து ஒன்றாக பகிர்ந்து உண்டு. அது அது அந்த பண்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கொடுப்பது கொடுப்பது கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு கை சிவக்க வேண்டாம், ஆனால் கொடுக்கும்போது த பெஸ்ட்டாக கொடுக்கணும். நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். எது நமக்கு உபயோகம் இல்லையோ அதை தூக்கி எறிவது கொடுப்பதல்ல. ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட். உங்களுக்கு வேண்டாத பொருள் இடத்த அடைச்சிட்ருக்க பரவாயில்லன்னு கொடுக்கறது இல்லை. ஒரு பொருள் நல்ல கண்டிஷனில் இருக்கும் பொழுது அதை இன்னொருத்தர் கொடுத்தா அவங்க பயன்படுத்துகின்ற விதத்தில் இருந்தால் மட்டுமே அந்த பொருளை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதை குப்பையில் போட்டு விடுங்கள். ஏன் தெரியுமா? ஆசையாக உங்ககிட்ட வாங்கி அதை கொண்டு போய் பிரித்து பார்க்கும்பொழுது அடப்பாவி, நான் என்னமோ நினச்சேனே, இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு அந்த பெற்றுக்கொள்ளுபவர்கள் ஒரு நிமிஷம் நினச்சா போகிறோம். கண்டிப்பாக அதுதான் பாப்பம். ஒருத்தருக்கு உதவும் பொருட்டு நீங்கள் கொடுத்துறீர்கள் என்றால் ஓகே, அது ரொம்ப நல்ல சந்தோஷம், தானம். ஒருவர்களுக்கு உதவும் என்று நீங்களாக கொடுத்தீங்கன்னா அது தர்மம். கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது ஒரு முறை யோசித்து பாருங்கள், இந்த பொருள் எனக்கு உபயோகப்படுமா? அப்படி என்றால் கொடுங்கள், இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம். நானும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து தயவு செய்து யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. உபயோகப்படுத்த முடியாத பொருட்களை தயவு செய்து யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். அதில் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வாரதா புயல் அந்தவெல்லாம் நம்ம கலெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப மோசமான பொருட்களை கொடுத்துருக்கின்றார்கள். ராதே கிருஷ்ணா.